முக்கிய செய்திகள். தஞ்சையில் விவசாயிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். திமுகவில் டெசோ மாநாடு நடைபெறுமா? இழுபறி நிலை நீடிக்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து பிரதமரின் தவறான கணிப்பு, பாஜக கண்டனம். நதிகளை இணைக்க ஆதரிக்கும் கட்சியுடன் கூட்டணி, கேப்டன் முடிவு குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் இன்று தஞ்சாவூரில் விவசாய பெருமக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கி வருகிறார். கடந்த 9 நாட்களாக 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் பள்ளி வாசல்கள் மற்றும் இஸ்லாமிய உலமாக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இதைத் தொடர்ந்து 10வது நாளான இன்று தஞ்சாவூரில் விவசாய பெருமக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் விவசாயிகள் நலனில் அதிமுக அரசிற்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும் விலைவாசி உயர்வால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் தெரிவித்தார். அதிமுக அரசு அமல்படுத்திய வரலாறு காணாத மின்வெட்டால் விவசாயம், தொழில்துறை அடியோடு முடங்கியுள்ளதாகவும் கேப்டன் தெரிவித்தார். கரும்பு டன் ஒன்றிற்கு 3,000 ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்து அரியணையில் அமர்ந்த ஜெயலலிதா பின்னர் விவசாயிகளை மறந்துவிட்டதாக கேப்டன் குறிப்பிட்டார். விவசாயத்தை மேம்படுத்த இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த ஓராண்டு கால அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எத்தனை என பட்டியலிட தயாரா என விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளின் நிலத்தை அதிமுகவினர் கூறு போட்டு வருவதாகவும் கேப்டன் தெரிவித்தார். நெற்களஞ்சியம் என்று பெருமையாக அழைக்கப்பட்ட தஞ்சாவூர் தற்போது வறட்சி பூமியாக மாறி வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கேப்டன் நாடு செழுமை அடையவும் வளர்ச்சி அடையவும் இது மிக முக்கியம் என்று தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அதிமுக, திமுக அரசுகள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று கேப்டன் தெரிவித்தார். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யும் வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தினார். தற்போது அதிகரித்துள்ள வரலாறு காணாத உர விலை உயர்வால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனை சீர்படுத்த அரசு மானிய விலையில் உரம் வழங்கி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ அருண் பாண்டியன், BSK பழனிவேல், தஞ்சை மாவட்ட செயலாளர்கள் டாக்டர் ராமநாதன், டெல்லி சாமிநாதன், மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னையில் திமுக நடத்த உள்ள டெசோ மாநாட்டுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுக அறிவித்த டெசோ மாநாடு நாளை மறுநாள் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் டெசோ மாநாடு நடத்த திமுக ஏற்பாடு செய்துள்ளது. மாநாட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் 8,000 பேர் மட்டுமே அமரக்கூடிய அரங்கில் 1 லட்சம் பேர் வரை இந்த மாநாட்டிற்கு வருவார்கள் என்று திமுக அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து இடையூறுகளை கருதி இந்த மாநாடு சென்னையில் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என கூறினார். திமுக தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வில்சன் 25,000 பேர் வரை நிகழ்ச்சியை பார்க்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் மற்றவர்களை வெளியிலிருந்து LCD மூலம் பார்க்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எனவே நீதிமன்றம் இந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார்.
மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று கூறி உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ஒய்எம்சிஏ நந்தனம், ஒய்எம்சிஏ ராயப்பேட்டா மைதானம் ஒரு தனியாருக்கு சொந்தமான மைதானம். அதிலே மாநாடு நடத்துவதற்கோ கூட்டம் நடத்துவதற்கோ போலீசாரின் அனுமதி தேவை கிடையாது. ஒலிபெருக்கிகள் மற்றும் ஆம்பிளிஃபயர்ஸ் வைக்க மட்டுமே அவர்களுடைய அனுமதி தேவை. இதை நீதிமன்றத்திலே எடுத்து கூறினோம். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை கமிஷனருக்கு திமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுவில், அதாவது இந்த மாநாடு நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்க மனுவில் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறையே முடிவெடுத்துக் கொள்ள உத்தரவிட்டார். இதனால் டெசோ மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி திட்டமிட்டபடி டெசோ மாநாட்டை நடத்துவதில் திமுக உறுதியாக உள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் ஈழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இதனால் டெசோவுக்கு மேலும் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்த கணிப்பு பலிக்காததால் அவர் ஒரு நொண்டி வாத்தை போல ஆகிவிட்டதாக பாஜக விமர்சனம் செய்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறிய கருத்து பற்றி பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா, பிரதமர் மன்மோகன் சிங்கின் திறமையற்ற நிர்வாகத்தை வெளிநாட்டு பொருளாதார கணிப்பு நிறுவனம் அம்பலப்படுத்திவிட்டதாக கூறினார். இதன் மூலம் மன்மோகன் சிங் திறமையற்ற நொண்டி வாத்தை போல ஆகிவிட்டார் என்றும் சின்ஹா விமர்சித்துள்ளார். Whoever has said it has hit the nail on the head because this is absolutely correct. சோனியா காந்தியின் செல்வாக்கை பின்னணியாக கொண்டு இந்த அரசு இயங்கி வருவதாக யஸ்வந்த் சின்ஹா குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் கருணாநிதி மீது ஜெயலலிதா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆட்சிக்கு வந்ததும் ஊழல் செய்து ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவித்தார் ஜெயலலிதா. இப்படி ஊழல் செய்வது தவறு என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. இப்போது சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார். தமிழக மக்கள் அளித்த முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர்களுக்கு கோட்டையில் இருந்து உருப்படியான திட்டங்களை செயல்படுத்தாமல் தோழி சசிகலாவுடன் தான் வாங்கி குவித்துள்ள கொடநாடு எஸ்டேட்டிற்கு குடிபெயர்ந்தார் ஜெயலலிதா. சேலம், கோவை, தருமபுரி, நாமக்கல் பகுதியில் உள்ள அத்தனை போலீசாரும் ஜெயலலிதா, சசிகலா பாதுகாப்பிற்காக கோடநாடு எஸ்டேட் பகுதியில் நிறுத்தப்பட்டார்கள். இதன் மூலம் தமிழக மக்களின் பணம் நாள் ஒன்றிற்கு பல லட்சம் ரூபாயை பாழாக்கினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் கொடநாடு ஓய்வு குறித்து கருத்து தெரிவித்தவர்கள் மீது வழக்கு போடப்படுகிறது. இப்போது கருணாநிதி மீது ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்துள்ளார். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், வேண்டாதவர்கள் மீது வழக்கு போடுவது ஜெயலலிதாவின் பொழுதுபோக்கு என்று தெரிவித்தார். அவதூறு வழக்கு போடுறதா இந்த ஆட்சியினுடைய வேலை. அதனால ஆச்சரியமா இல்லை, அதிசயமா இல்லை. ஜெயலலிதாவுடைய ஆட்சியினுடைய வேலையே அவதூறு வழக்கு போடுறதுதான். அவங்களுடைய பொழுதுபோக்கு கொடநாட்டில் போட்டு தங்குறது மட்டும் பொழுதுபோக்கு இல்லை, வழக்கு போடுறது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அரசியல் ரீதியான விமர்சனங்களை கூட செய்யாம தடுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா தான். நிச்சயமா அதுதான். அதை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதை கண்டு அஞ்சப் போவது இல்லை என்றும் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழக மக்கள் கொடுத்த முதலமைச்சர் பதவியை உல்லாசமாக அனுபவிக்கவும் சொத்துக்கள் குவிக்கவும் வேண்டாதவர்களை பழிவாங்குவதற்கும் ஜெயலலிதா பயன்படுத்தி வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் நல்லது செய்வோம் என வாக்குறுதி அளிக்கும் கட்சியோடு தான் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி என கேப்டன் உறுதியுடன் இருப்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூரில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் நல பணித்திட்டம் நடைபெற்றது. அங்குள்ள தென்னமனூர் அம்மக்குளம் தூர்வாரும் பணி தேமுதிக சார்பில் நடைபெற்றது. இந்த பணிகளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்களுடன் இணைந்து பிரேமலதாவும் குளம் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். மேலும் இந்த பணியில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு தேமுதிக சார்பில் ஒருநாள் ஊதியம் வழங்கப்பட்டது. இந்த நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டவர்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டினார். இந்த பணியை பார்வையிட்ட பின்னர் கேப்டன் டிவிக்கு பேட்டியளித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இங்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் மக்கள் 100 நாள் வேலை போதவில்லை என்றும் அதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டதாக கூறினார்.
அரசு அறிவிக்கும் இலவசங்களை தாங்கள் கேட்கவில்லை என்றும் வேலை இருந்தால் போதும் என அவர்கள் கூறியதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். 100 நாள் மட்டும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு பத்தல, இன்னும் அதிகமா எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்ற கோரிக்கையை தான் எல்லாருமே இங்க வச்சிருக்காங்க. ஆனா செய்யற வேலையில எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி பத்தாததுனாலதான் விவசாயம் இன்னைக்கு கம்மியா இருக்கு. இப்ப விவசாயம் செய்யணும்னா தண்ணி வேணும், அந்த தண்ணி எங்களுக்கு கிடைச்சிட்டா எங்களுக்கு தினந்தோறும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் கேட்கறது வேலையே தான், இலவச திட்டங்களை பத்தியோ வேற எதை பத்தியுமே யாருமே பேசல. அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் அவங்களோட பேசி அவங்க மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாருமே ஓட்டுக்கு காசு வாங்குறத பத்தியோ இலவசத்தை பத்தியோ பேச மாட்டேங்கிறாங்க. அத்தனை பேருமே கேட்கறது என்னன்னா எங்களுக்கு வேலை வேணும், தினந்தோறும் வேலை வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. அது கேட்கிறப்ப உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் உழைக்க கத்துக் கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கு. மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை என்றும் அவர்கள் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஆனால் இப்போதைய ஜெயலலிதா அரசும் முந்தைய திமுக அரசும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எப்போது நதிகள் எல்லாம் இணைக்கப்படுகிறதோ அப்போதுதான் தமிழக மக்களின் தண்ணீர் பிரச்சினை தீர்ந்து விவசாயம் செழிக்கும் என்றும் கேப்டன் கூறி வருவதை பிரேமலதா அப்போது சுட்டிக்காட்டினார். நதிகள் இணைக்கப்பட்டால்தான் விவசாயம் செழித்து நாடு வளர்ச்சியடையும் என்றும் பிரேமலதா கூறினார். கேப்டன் என்னைக்கும் சொல்றது, எப்ப நதிகள் எல்லாம் இணைக்கப்படுகிறதோ அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வசதி, தண்ணி வசதி ஃபுல்லா கிடைக்கும். அது மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய மக்களும் நல்ல செழிப்படைவாங்க. ஏன்னா தமிழ்நாடு என்பது விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிற இடம், விவசாயிகள் அதிகமான ஒரு பகுதி. இங்க விவசாயம் செழிக்கிறப்பதான் உண்மையா நம்ம நாடு முன்னேறினதா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல கேப்டன் உறுதியா இருக்காரு. இப்ப கூட நிறைய பேர் வரப்போற எம்பி எலெக்ஷன்ல யாரு கூட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. கேப்டன் உறுதியா இருக்காரு. என்னுடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் யார் நல்லது செய்யறாங்களோ, நதிகள் இணைப்பு தான் முதல் அவருடைய கோரிக்கை. அந்த நதிகள் இணைப்பை சரி செய்து தமிழகம் முழுவதும் தண்ணி கஷ்டத்தை தீர்க்கிற எந்த ஆட்சி எங்களுக்கு உறுதி தர்றாங்களோ அவங்களோட தான் எங்க கூட்டணி என்பதுல கேப்டன் உறுதியா இருக்கார். அந்த திட்டம் செயல்படும் பொழுது எல்லா பகுதி மக்களுக்கும் தினம்தோறும் தண்ணி இங்க கிடைக்கும். அதன் மூலமா விவசாயம் செழிக்கும். இவங்க கேட்ட மாதிரிக்கு தினந்தோறும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும். அந்த நாள் தான் வரணும் அப்படின்றத எங்களுடைய பிரார்த்தனை, வேண்டுகோள். அனைத்து நதிகளையும் இணைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த கட்சி நல்லது செய்வோம் என உறுதி அளிக்கிறதோ அந்த கட்சியுடன் தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி என கேப்டன் உறுதியோடு இருப்பதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கேப்டன் செய்யற இந்த நலத்திட்ட உதவிகள் இன்னைக்கு ஒரு மாவட்டத்திலும் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு நேரடியா போய் சேரும் பொழுது உண்மையாகவே அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில இருக்காங்க. ஏன்னா ஒரு அரசாங்கம் சொல்லி அந்த திட்டம் செயல் வடிவம் பெற்று அது சாங்ஷன் ஆகி அது சேர்றதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சு போயிருது. அதனால திட்டமும் மக்களை போய் சேர மாட்டேங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் சொன்னாரு, வந்தாரு, அவங்க அவரால் முடிஞ்சதை மாவட்டம் பூரா செய்யறாருன்றது கூட பாக்குறாங்க மக்கள். அதனால இது போல அதுவும் இல்லாம மக்கள் தொடர்புக்கே இல்லாம இன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லாம ரொம்ப தொலைவில் இருக்காங்க தலைவர்கள் என்பவர்கள். ஆனா கேப்டன் டவுன் டு எர்த்ன்ற மாதிரி மக்களோட மக்களா இருக்கார். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இங்க இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் சொல்லியிருக்காங்க. அவருக்காக இந்த பணியை இங்க நாங்க செய்யறதுல பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றியை ஒழிய அன்பு, அந்த அவர் மக்கள்கிட்ட பெற்றிருக்காருல அந்த அன்பு தான் கேப்டனுடைய மிகப்பெரிய வெற்றி. கேப்டன் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருவது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பணிகளை மேற்கொண்டு வரும் கேப்டனுக்கு மக்கள் தங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். முருகப்பெருமான் கோவில்களில் ஆடி கிருத்திகை, உடலில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கி வந்த பக்தர்கள். சென்னையில் சாலையில் நின்ற இளைஞர்களிடம் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல், ஹவாலா பணமா என போலீசார் விசாரணை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.